Vision Academy. So நம்ம இப்ப பார்க்க போறது how to prepare railway NTPC exam non technical exams. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். So NTPC உடைய நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். So simultaneously இந்த வீடியோ பாத்தீங்கன்னா so இந்த எக்ஸாம் நம்ம எப்படி prepare பண்றது, இதுக்கான சிலபஸ் என்ன, so அது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So NTPC மாதிரியே தான் வந்து உங்களுக்கு level 1 போஸ்ட். So NTPC ல வந்து கொஞ்சம் level of difficulty கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது கிராஜுவேட் லெவல் போஸ்ட் அப்படின்றதுனால இது level of difficulty கொஞ்சம் அதிகமா இருக்கும். level 1 போஸ்ட பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் டி லெவல் தான் அந்த எக்ஸாம் இருக்கும். சோ அந்த குரூப் டி லெவல் அந்த எக்ஸாம் அப்படிங்கும்போது அது level of difficulty கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ அந்த NTPC ல இருக்கிறத பத்தி பார்ப்போம். சோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா level 1 ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றதை சைமல்டேனியஸா பார்ப்போம். சோ அப்ப இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்க்கும்போது என்னென்னலாம் சொல்லிருந்தோம், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, நெக்ஸ்ட் கமர்ஷியல் கிளர்க், இது மாதிரி இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆகுது. அரௌண்ட் ஒரு 13 போஸ்டிங்ஸ் இதுல கவர் ஆகுது. சோ அரௌண்ட் 30,000 பிளஸ் வேகன்சிஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். சோ இதுல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சோ ரெண்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், CBT 1 and CBT 2. சோ CBT 1 ல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் நீங்க CBT 2 போக முடியும். CBT 2 ல நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா அண்டர் நார்மலைசேஷன் மெத்தட் படி உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் சோ ஒரு OBC கம்யூனிட்டினா ஒரு 30% ஆகும், ஜெனரல் கம்யூனிட்டினா ஒரு 40%, SC கம்யூனிட்டினா 30, ST கம்யூனிட்டினா 30%. சோ இந்த ஸ்கோர் பண்ணீங்கன்னா மட்டும் தான் CBT 1 ல இருந்து நீங்க CBT 2 க்கு போக முடியும். CBT 2 and CBT 1 பேஸ் பண்ணி நார்மலைசேஷன் மெத்தட்ல நீங்க இந்த கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃபா இருந்தீங்க, மேக்ஸிமம் கட் ஆஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து இது கூடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் அந்த டைப்பிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பிங் டெஸ்ட் மூலமா வந்து நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் 30 வேர்ட் 35 வேர்ட்ஸ் per minute நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அடுத்த லெவல் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது எந்த அலாட்மெண்ட் லைக் சதர்ன் ரீஜியன் அப்படின்றது அலாட்மெண்டா இல்ல ICF ரீஜியன்ல உங்களுக்கு அலாட்மெண்டா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா CBT 1 உடைய சிலபஸை பார்ப்போம். CBT 1 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கான பேட்டர்ன் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஒரு 40 क्वेश्चंस இருக்கு. சோ ஜெனரல் அவேர்னஸ் இன் தி சென்ஸ் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமி, சோ ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 40 क्वेश्चन இருக்கு. நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ். சோ மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 क्वेश्चन இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். சோ இதுல வந்து ஒரு 30 क्वेश्चन இருக்கு. சோ டோட்டலா 100 क्वेश्चन இருக்கு. சோ 100 क्वेश्चन வந்து நெகட்டிவ் மார்க்கும் அப்ளிகபிள். சோ அப்ப நீங்க இதுல வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு OBC அப்படினா ஒரு 30% ஸ்கோர் பண்ணீங்கன்னா அடுத்த லெவல் இந்த CBT 2 க்கு நீங்க போவீங்க. CBT 1 and CBT 2 க்கு வந்து சிலபஸ் வந்து சேம் தான். சோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் சேமா தான் இருக்கும். பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து CBT 1 ல வந்து ஓரளவுக்கு மீடியம் லெவலா இருக்கும். CBT 2 போகும்போது பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இப்ப CBT 2 பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஒரு 50 क्वेश्चन, நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு 35 क्वेश्चन, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு 35 क्वेश्चन. சோ டோட்டலா வந்து 120 क्वेश्चनல 1/3 நெகட்டிவ் வந்து அப்ளிகபிள். சோ இதுலயும் வந்து நீங்க மேக்ஸிமம் வாங்குனீங்கன்னா மட்டும் தான் அடுத்த லெவல் ஸ்கில் டெஸ்ட்க்கு கூடுவாங்க. சோ இதுல மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து என்னென்னலாம் क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ மேத்தமேட்டிக்ஸ் பார்ட் A ல வந்து பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல சோ நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு 2 to 3 क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்பர் சிஸ்டம்னா அந்த ரியல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில क्वेश्चंस இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு 2 to 3 क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெசிமல். சோ டெசிமலை பொறுத்தவரைக்கும் அந்த டெசிமல்ல இது பார்த்தா டெசிமல் அப்ராக்ஸிமேஷன், டெசிமல் ஆட் பண்றது, இது மாதிரி क्वेश्चंसல இருந்து 1 क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஃபிராக்ஷன். சோ ஃபிராக்ஷனை பேஸ் பண்ணி ஃபிராக்ஷன் அண்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷனை பேஸ் பண்ணி வந்து ஒரு 1 to 2 क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி LCM and HCF. சோ LCM and HCF. சோ LCM and HCF பேஸ் பண்ணி 1 to 2 क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. LCM and HCF பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस இருக்கு. சோ அதுல டெசிமல், அதுல ஃபிராக்ஷன், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் இது மாதிரி क्वेश्चंस பேஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஒரு 1 ல இருந்து 2 क्वेश्चन வரும். சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நிறைய மாடல் இருக்கு, நிறைய சம்ஸ் இருக்கு. சோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அது இல்லாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பேஸ் பண்ணி வர டாபிக்ஸ் அலிகேஷன், மிக்சர், பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் ஏஜஸ் இது மாதிரி டாபிக்லயும் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அது மாதிரி பெர்சன்டேஜ். சோ பெர்சன்டேஜை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस இருக்கு. லைக் பாப்புலேஷனை பேஸ் பண்ண ஒரு क्वेश्चनா இருக்கலாம், இல்ல டைரக்டா பெர்சன்டேஜ் அப்ளை பண்ண நம்பர் சிஸ்டத்துல ஒரு பெர்சன்டேஜ் क्वेश्चन இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரேஷன்லயும் some क्वेश्चंस வரும். அதுவும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா 1 ல இருந்து 2 क्वेश्चन வரும். அதே மாதிரி மென்சுரேஷன். சோ மென்சுரேஷன் இன் தி சென்ஸ் நமக்கு வந்து 2D and 3D. சோ 2D and 3D. சோ இத பேஸ் பண்ணி வந்து மென்சுரேஷன் क्वेश्चंस வரதுக்கு சோ மென்சுரேஷன் क्वेश्चन வரதுக்கு வாய்ப்புகள்
கண்டிப்பா மென்சுரேஷன்ல இருந்து 1ல இருந்து 2 क्वेश्चन கேட்டிருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் क्वेश्चन எடுத்துருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் வொர்க். சோ டைம் அண்ட் வொர்க்க பேஸ் பண்ணி 1 to 2 क्वेश्चन இருக்கும். நாட் only டைம் அண்ட் வொர்க். சோ டைம் அண்ட் வொர்க் மட்டும் இல்லாம டைம் அண்ட் வொர்க்க பேஸ் பண்ணி வர பைப்ஸ் அண்ட் ஸ்டீரிங். சோ பைப்ஸ்ங்கற क्वेश्चनல இருந்து உங்களுக்கு அந்த தொட்டிகள், அந்த குழாய் என்ற தொட்டிகள் கணக்குன்னு சொல்லுவாங்க. சோ அத பேஸ் பண்ணி வரும். அது மாதிரி SINCA சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட், தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து மேபி ஒரு क्वेश्चन வரலாம், இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு 2 क्वेश्चन வரலாம். ஒரு சில क्वेश्चन பேப்பர்ல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இருந்து 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஒரு சிலது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது மாதிரி அல்ஜிப்ரா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியோமெட்ரி, இதுல பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி அண்ட் அல்ஜிப்ரா. சோ அல்ஜிப்ரால பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா எலிமெண்டரி அல்ஜிப்ரா தான் கேட்டிருக்காங்க. நம்ம படிக்கும்போது எல்லா அல்ஜிப்ரா பார்ட்டும் படிக்க தேவையில்ல, எலிமெண்டரி அல்ஜிப்ரா மட்டும் படிச்சா போதும். அது மாதிரி ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரில பர்టిక్యులர் சிலபஸ். சோ ரொம்ப இன்டெப்தா படிக்காம சோ ஒரு பேசிக்கான ஒரு क्वेश्चना தான் ரயில்வே NTPCக்கு இருக்கும். ரொம்ப இன்டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பேசிக்கான வந்து ஒரு ட்ரிகனாமெட்ரில ரேஷியோஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இல்ல ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்படியே ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் லைன்ஸை பேஸ் பண்ணி, ராம்பஸை பேஸ் பண்ணி, ட்ரபீசியம், இது மாதிரி வந்து ஒரு பேசிக்கான ஒரு क्वेश्चना தான் இருக்கும். சோ அதனால ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இதுல கண்டிப்பா ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எவ்வளவு क्वेश्चन இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 30 क्वेश्चनல ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ் மட்டுமே வந்து 7 to 8 क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பிரியாரிட்டி கொடுங்க. சோ ஒரு பேங்க் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. சோ ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நீங்க இதல படிச்சீங்கன்னா மட்டும் தான் இதுல வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஜெனரல் அவேர்னஸ், ஒருவேளை வந்து பேங்க் ஆஸ்பிரண்டா நீங்க தெரியல அப்படின்னா சோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 60 क्वेश्चंस வருது. சோ இப்ப லாஸ்ட் ALP ல பாத்தீங்கன்னா OBC கம்யூனிட்டிக்கு 69 வாங்குனீங்க, 70 75 வாங்குனீங்கன்னா மேக்ஸிமம் உள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால முக்கியமா இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்லயும் ரீசனிங் பார்ட்லயும் 60 क्वेश्चन இருக்கு. இந்த 60 क्वेश्चनல வந்து நீங்க மேக்ஸிமம் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சோ அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி SD, அது மாதிரி இந்த மாதிரி क्वेश्चन ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி வர क्वेश्चंस. அப்புறம் நெக்ஸ்ட் அந்த மீடியன், மீன் அண்ட் மோட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன், அது மாதிரி நிறைய. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். சோ மிஸ்செலேனியஸ் சம்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுத்தீங்க, இந்த ரீசனிங்கும் இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு எது கேட்பாங்கன்னு தெரியாது. சோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங்ல தான் வந்து நம்ம ஓரளவுக்கு லாஜிக்கலா வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நிறைய ஃபுல் மார்க் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து ஜிகேல வந்து நம்ம எது வரும்னு நம்ம சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் நிறைய கேட்கலாம், இல்லைன்னா வந்து பாலிட்டில இருந்து क्वेश्चन நிறைய கேட்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து சயின்ஸ்ல இருந்து எதுல இருந்து கேட்பான்றது நம்ம கரெக்டா நம்ம சொல்ல முடியாது யூகிச்சு. பட் ஆனால் மேக்ஸ் ரீசனிங் வந்து சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் வந்து ரீசனிங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ரீசனிங்ல என்னெல்லாம் சிலபஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசனிங்லேயே நிறைய டாபிக் இருக்கு. ஸோ அந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி. ஸோ அனாலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த SSCல நிறைய கொஸ்டின்ஸ் அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி டாபிக் இருக்கும். ஸோ அனாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து 2 to 3 கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆல்பபெட்ஸ். ஸோ ஆல்பபெட்ஸை பேஸ் பண்ணி ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கோடிங், டீகோடிங்லேயே நிறைய இருக்கு. ஸோ மிக்சட் லெட்டர் கோடிங், மிக்சட் நம்பர் கோடிங், நெக்ஸ்ட் வந்து ஜம்பிள் கோடிங், இந்த மாதிரி கோடிங், டீகோடிங்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி ஒரு 1 to 2 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஒரு சில சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணி நிறைய டைப், பிளட் ரிலேஷன்ல நிறைய டைப் இருக்கு. ஸோ அந்த பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின். நெக்ஸ்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்றது வந்து ஸோ 2 ரீசனிங் இருக்கு. ஒன்று வெர்பல் ரீசனிங், இன்னொன்று நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்பல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ல இருக்கும். ஸோ எப்படி சொல்றது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல எப்படி இருக்கும். பட் நான் வெர்பல் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா டயக்ராமேட்டிக்கா இருக்கும். ஸோ எல்லாமே பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங், நெக்ஸ்ட் மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ், நெக்ஸ்ட் வந்து டைஸ், இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இமேஜை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினா இருக்கும். மிஸ்ஸிங் பிக்சர், இது மாதிரி வந்து ஃபிகர்ஸ் வந்து மிஸ் ஆகிற பிக்சர், இது மாதிரி கொஸ்டின் எல்லாமே நான் வெர்பல் ரீசனிங் வரும். வெர்பல் ரீசனிங் அப்படின்றது தான் இந்த டாபிக் எல்லாமே. வெர்பல் ரீசனிங் அப்படின்றது வந்து இந்த பிளட் ரிலேஷன், சிமிலாரிட்டி, டிஃபரன்ஸ், இந்த RS அகர்வால் அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த இண்டெக்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் வெர்பல் ரீசனிங் தனியா இருக்கும், நான் வெர்பல் ரீசனிங் தனியா இருக்கும். ஸோ இதுல வந்து சிலபஸ் எடுத்து எதெல்லாம் இந்த சிலபஸ் கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சிலாஜிசம். ஸோ சிலாஜிசம் அப்படின்றது வென் டயக்ராம் பேஸ் பண்ணி வர கொஸ்டின். நெக்ஸ்ட் வென் டயக்ராம் தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேர், டேபிள், பெஞ்ச் இது மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதில் வென் டயக்ராம் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் இது மாதிரி கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்எஸ் அகர்வாலோடைய இண்டெக்ஸ் பேஜ், ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக் எடுத்துட்டு அதில் இருக்க இந்த இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து அந்த கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்பல் ரீசனிங் என்னெல்லாம் கவர் ஆகுது, ஸோ நான் வெர்பல் ரீசனிங் என்னெல்லாம் கவர் ஆகுது, ஸோ நம்ம எதெல்லாம் படிக்கணும், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற இண்டெக்ஸ் எடுத்துட்டு இதில் பாருங்க. ஸோ இதில் வந்து எதெல்லாம் கவர் ஆகுதோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி ஜிகே. ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பாலிட்டி, எக்கனாமி, ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஸ்டாட்டிக், ஜிகே இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு என்சிஆர்டி. ஸோ அந்த என்சிஆர்டி உடைய 6th to 10th இருக்கிற புக்கோடைய 6th to 10th இருக்கிற புக்ஸை மட்டும் நம்ம ரீகால் பண்ணால் போதும். இந்த ஜிகே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்ம நியூஸ் கவர் படித்தா மட்டும் தான் நம்மளால கரண்ட் அஃபேர்ஸ் கேதர் பண்ண முடியும். இல்லையா ஸோ இல்லையா வந்து வேற ஏதாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்க நிறைய சைட்ஸ்ல போடுவாங்க. ஸோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீசெயின்லேயே போறாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோம்னா கொஷின்ஸை மட்டும் எடுத்து ரெகுலரா படிங்க. அது மாதிரி வந்து என்சிஆர்டி உடைய புக்ஸ், இந்த என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கிற 6th to 10th வரைக்கும் இருக்கிற அந்த புக்ஸை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், எக்கனாமி, பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா லூசன்ட் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அல்லது அந்த லூசன்ட்ன்ற புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த என்சிஆர்டி உடைய சிலபஸ் ஜிகே ஃபுல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டராக இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் பெட்டர் என்சிஆர்டி உடைய புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா போதும். அல்லது எஸ்எஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் வந்து எஸ்எஸ்சி புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க, அதே போதும். இல்லை எஸ்எஸ்சி ரிலேட்டடான புக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புக்ஸை படிச்சீங்கன்னா வந்து இது வந்து ரயில்வேஸ்க்கு வந்து ஆப்டாக இருக்கும். எஸ்எஸ்சியில் இருக்க ஒரு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அளவுக்கு தான் வந்து லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்கு. சிஹெச்எஸ் இன் தி சென்ஸ் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் ரீசெண்டாக கால்குலேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு என்டிபிசி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரெகுலராக நம்ம எழுதணும். மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக அட்டன் பண்ணணும். டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இருக்கு. ஸோ டாபிக் வைஸ் ஒரு டாபிக்லையுமே நம்ம டெய்லியும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதெல்லாம் வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக எழுதினா மட்டும்தான் வந்து ஸ்பீட் இருக்கும், அக்யூரஸியும் இருக்கும். ஸோ அதனால வந்து டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கறது தான் நம்மளுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு வகையான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கர் எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட், டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸும் இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஸோ டெட்டை ப்ரிப்பேர் பண்ணினா அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ ரயில்வே வந்து ஒரு 1.30 ஒரு 30,000 வந்து என்டிபிசி. ஸோ நீங்கள் இந்த என்டிபிசிக்கு அப்ளை பண்ணுறவங்க சைமல்டேனியஸாக நீங்கள் லெவல் 1 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெறும் என்டிபிசி மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் என்டிபிசிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 1 போஸ்ட்டுக்கும் மினிஸ்ட்ரியல் வேகன்சிஸ் இல்லை பேராமெடிக்கல், ஸோ 4க்குமே அப்ளை பண்ணலாம். 4க்கும் நீங்கள் எலிஜிபிள்னா இண்டிவிஜுவலான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இண்டிவிஜுவல் எக்ஸாமினேஷன் ஒன்று ஒரு டேட்ல நடக்கும். ஸோ இதில் வந்து சொன்ன மாதிரி சிபிடி 1 தனியாக இருக்கும், சிபிடி 2 தனியாக இருக்கும். சிபிடி 1 அப்படின்றது வந்து ஒரு பேசிக் லெவல், ஒரு பிரிலிமினரி லெவல் தான். பட் சிபிடி 2 அப்படின்றது ஒரு மெயின் லெவலில் இருக்கும். ஸோ சிபிடி 2ல நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு நார்மலைசேஷன் மெத்தடில் ஸோ அடுத்த லெவல் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து கொண்டு போகுது. ஸோ சிபிடி 2 வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கணுமே தவிர சிபிடி 1 அப்படின்றது ஈஸியாக எல்லாருமே கிராக் பண்ணலாம். சிபிடி 2 அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு சிபிடி 2 உடைய கொஸ்டின் பேப்பர் நம்ம நிறைய எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளால வந்து என்டிபிசியை வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். அதனால என்டிபிசி அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா லெவல் 1 அப்படின்ற அந்த போஸ்ட்டும் நம்ம வந்து கிராக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை